வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தமிழ். இன்னைக்கு நம்ம ஒய் அஃபிலியேட் மார்க்கெட்டர்ஸ் ஃபெயில், ஏன் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ண முடியாமல் ஃபெயில் ஆகுறாங்க, ஸோ இந்த என்ன காரணங்கள்ன்றதை நம்ம இப்போ பார்ப்போம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட், நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் இப்படி சொல்றாரு, அவர் அப்படி சொல்றாரு, நிறைய இன்ஃபர்மேஷனை லோட் பண்ணிக்கிறாங்க. அதாவது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் லோட் பண்ணிட்டு அவங்க எல்லாத்தையும் ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு கடைசியில் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி ஒண்ணுமே ஒர்க் ஆகாமல் போயிடும். ஏன்னா எதையுமே கன்சிஸ்டண்டா ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுதான் ப்ராப்ளமே. யாரா ஒருத்தரை ஃபாலோ பண்ணி அவர் சொல்ற வழியில போகணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதே மாதிரி கன்சிஸ்டண்டா ஃபாலோ பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் நிறையா பேரை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கும். நான் இப்போ எதுலேருந்து நான் இப்போ எப்படி இதை இது பண்ணுறது, ஸ்டார்ட் பண்ணி எப்படி அதில் சக்ஸஸ் பண்ணுறதுன்றது உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் இல்லாமல் ஒரே ஒருத்தரை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக யூ கேன் see தி ரிசல்ட். ஈவன் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருந்து நீங்கள் ஒருத்தரை மட்டும் ஃபாலோ பண்ணி அவரோட ஸ்ட்ராட்டஜியை மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ரிசல்ட் பார்க்கலாம். சரியா? இது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரியாது சில பேருக்கு. ஏன்னா நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம். நிறைய பேரை பார்த்துட்டு இப்போ நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரும். ஸோ அதனால தான் எப்பயுமே ஒரு கரெக்டான ஒரு டைரக்ஷனில் ஒரே ஒருத்தரை ஃபாலோ பண்ணிட்டு அங்கே அவர் சொல்லியிருப்பாரு, இந்தந்த விஷயங்கள் இது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். கரெக்டாக ஏதாவது பேசிக்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும். யூ ஷுட் ஹையர் அ மென்டர். அதாவது நீங்கள் ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மென்டர் இருந்தால் தான் நீங்கள் ஒரு விஷயத்தை நோக்கி கரெக்டாக போக முடியும். தப்பாக போனீங்கன்னா இட் டேக்ஸ் டைம். நீங்கள் கரெக்டாக போய் ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப நாட்கள் ஆகலாம். சரியா? ஸோ இதுதான். தேர்ட் ஒன் நாட் ஹேவிங் எ ரைட் மென்டர். நான் போன இதில் சொன்ன மாதிரியே ஒரு கரெக்டான மென்டர் இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உங்களோட சக்ஸஸ் தள்ளி போகிறதுக்கு உண்டான இது ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. அதாவது வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. தென் ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டாக ரீச் ஆவீங்க. கரெக்டான டெக்னிக்ஸை யூஸ் பண்ணுவீங்க. எது ஃபஸ்ட்டு, எது செகண்டு, எது தேர்டு லேர்ன் பண்ணணுன்ற ஒரு இது கிடைக்கும். உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ யூ ஷுட் ஹையர் அ ரைட் மென்டர் ஃபார் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். சரியா? நெக்ஸ்ட்டு, ஃபோக்கஸிங் ஆன் மணி அண்ட் நாட் ப்ரொவைடிங் அ வேல்யூ. அதாவது இப்போ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ண வராங்கன்னா அதில் முக்கால்வாசி பேர் 80% பேர் பணம் சம்பாதிக்க தான் வராங்க. அது பணம் சம்பாதிப்பது என்பது உண்மைதான், நமக்கு அது ரொம்ப தேவைதான். பட் நம்ம அதையே நோக்கி அதை மட்டுமே மைண்டில் வச்சு நம்ம அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணோம்னா நம்மளால சக்ஸஸ் பண்ண முடியாது. உண்மையாக சொல்லணும்னா நீங்கள் என்னைக்கு மக்களுக்கு ஒரு வேல்யூ ப்ரொவைட் பண்ணணும், நம்ம ஒரு ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டை நம்ம மக்களுக்கு கொடுக்கணும், நம்ம ஒரு நல்ல விஷயத்த நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் என்னைக்கு சிந்திச்சு ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அப்போ யூ கேன் see the ரிசல்ட்ஸ். ஈவன் நீங்கள் உங்களுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நீங்கள் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. பட் நீங்கள் நல்ல ஒரு கண்டென்ட் கொடுத்துருப்பீங்க. நல்ல ஒரு என்ன சொல்கிறது, நீங்கள் உங்கள் ஆடியன்ஸ் சைட்லேருந்து யோசிச்சு பார்த்துருப்பீங்க, இது எப்படி பிடிக்கும் மக்களுக்கு, இது நம்ம என்ன பண்ணால் மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் யோசிக்க யூ வில் அட்ராக்ட் பீப்புள். உங்களை நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. உங்களை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கனாலே உங்களுக்கு ஒரு க்ரீன் டிக் தான். உங்களை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் போடுற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்ப்பாங்க. ஸோ பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுவாங்க. ஸோ இதுதான். ஸோ மணியை ஃபோக்கஸ் பண்ணுறது ஓகே, பட் மணியை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. அதில் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியாது. நீங்கள் எப்பயுமே ஒரு வேல்யூ ப்ரொவைட் பண்ணணும். எப்படி மக்களுக்கு எப்படி நம்ம பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு ஒரு நல்ல கான்டென்ட் எப்படி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ரிசர்ச் பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேல்யூபிளான ஒரு கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி நீங்கள் சொல்கிற விஷயத்த மக்கள் கேட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். சரியா? நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு, லேக் ஆஃப் கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சின்றது
அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ன்றதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா விஷயத்துலையுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கன்சிஸ்டன்சி இல்லைன்னா நீங்கள் எந்த ஃபீல்ட்லையுமே சாதிக்க முடியாது. ஸோ நீங்கள் இன்னைக்கு ஒரு வீடியோ போடுறீங்க, அப்புறம் 10 நாள் கழிச்சு இன்னொரு வீடியோ போடுறீங்க, அப்புறம் 20 டேஸ் கழிச்சு இன்னொரு வீடியோ போடுறீங்க, அப்படிலாம் இருந்தீங்கன்னா யூ கேன் நெவர் சக்சீட். சரியா? இப்போ வாரத்துக்கு நீங்கள் ஒரு 2 வீடியோ டியூஸ்டே தேர்ஸ்டே போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இதையே நீங்கள் நெக்ஸ்ட் வாரமும் மெயின்டைன் பண்ணணும். இதே மாதிரி நீங்கள் ஒரு 2 வருஷம் மெயின்டைன் பண்ணாதான் யூ வில் பி ஸ்டேபிள் ஆன் யூடியூப். நான் சொல்கிறது வீடியோன்றதை நான் வந்து யூடியூப்ல சொல்லிட்டு இருக்கேன். இதே மாதிரி தான் இன்ஸ்டாகிராமுக்கும் இதே மாதிரி தான் நீங்கள் எந்த மீடியா பிளாட்ஃபார்ம் எடுத்தாலும் நீங்கள் ஒரு விஷயத்தில் க்ரோ பண்ணணும்னா யூ ஷுட் பி கன்சிஸ்டன்ட் அண்ட் யூ ஷுட் ஸ்டார்ட் ப்ரொவைடிங் வேல்யூ. நீங்கள் வந்து மணி மைண்டடாக இருக்கக்கூடாது. யூ ஷுட் ஸ்டார்ட் ப்ரொவைடிங் வேல்யூ லைக் கிரியேட்டர். ஒரு கிரியேட்டர் மாதிரி நீங்கள் திங்க் பண்ணணும். அதாவது அவங்களுக்கு எப்படி நம்ம வந்து ஒரு நல்ல வேல்யூ ப்ரொவைட் பண்ணலாம், அதாவது எப்படி அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து உங்களை வந்து என்ன சொல்கிறது, உங்களுக்கு உண்டான தேவையான விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். சரியா? இந்த கன்சிஸ்டன்சியை வளர்த்துக்கிறதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிப் என்னன்னா வந்து நீங்கள் செய்கிற விஷயத்த பிடிச்சி செய்யணும், விரும்பி செய்யணும், அதே மாதிரி அதை ஈஸியாக செய்யணும். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக தான் எப்பயுமே நான் சொல்லிக் கொடுப்பேன். பிகாஸ் அவங்க கடைசி வரைக்கும் அதை செய்யணும். ஸோ அதுதான் என்னோட மெயின் கான்செப்ட். ஸோ நீங்களும் உங்களுக்கு எந்த விஷயம் செய்கிறீங்களோ அதை எப்படி ஈஸியாக செய்யலான்றத ஒரு 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 கால்குலேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை ஈஸியாக செய்ய பழகுங்க. சரியா? இதுதான் கன்சிஸ்டன்சிக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப். நெக்ஸ்ட், ஒரு கரெக்டான நாட் சூஸிங் அ ரைட் நீஷ் ப்ராடக்ட் அண்ட் ஆடியன்ஸ். முதல்ல உங்கள் நீஷை கரெக்டாக செலக்ட் பண்ணும். அப்கமிங் வீடியோஸில் நீஷ்னா என்ன, எப்படி உங்கள் ப்ராடக்ட் எப்படி செலக்ட் பண்ணுறது, உங்கள் ஆடியன்ஸை எப்படி செலக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வரும். உங்கள் நீஷை நீங்கள் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணணும். அதாவது நீங்கள் எதில் இன்ட்ரெஸ்டட், நீங்கள் எந்த மாதிரி விஷயத்த நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் எந்த மாதிரி விஷயத்த ப்ரமோட் பண்ண போகிறீங்க, இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணாதான் நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த கரெக்டான ப்ராடக்டை சூஸ் பண்ணுவீங்க, அதுக்கு தகுந்த ஆடியன்ஸை சூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த 3 கிளியராக இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ரொவைட் பண்ணும்போது, அந்த கண்டென்ட் ப்ரொவைட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான ஆடியன்ஸ் கிட்ட போய் அவங்க ரீச் ஆகும். உங்களோட போஸ்ட்டு இல்லை உங்களோட வீடியோ சம்திங். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அப்போ தான் வந்து அவங்க நீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வீடியோ போட முடியும், அவங்க நீடுக்கு ஏற்ற மாதிரி ஒரு போஸ்ட் போட முடியும். இப்போ உங்களோட ஆடியன்ஸ் உங்களுக்கே யாருன்னு தெரியல, நான் பாட்டுக்கு ஏதோ போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா வந்து உங்களால் ஒரு கரெக்டான கண்டென்ட்டை உங்களால் கொடுக்க முடியாது மக்களுக்கு. சரியா? ஸோ கண்டென்ட்டை வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களும் நான் வந்து அப்கமிங் வீடியோஸில் வரும். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோஸ் நான் வந்து ப்ரொவைட் பண்ணலான்னு ஒரு மைண்ட் செட்டில் நான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு, ஆல்வேஸ் இன் கம்ஃபர்ட் ஜோன். இது வந்து எல்லாத்தையுமே இருக்குது. சரியா? முக்கால்வாசி பேர்ட்ட இருக்குது. ஏன்னா வந்து உங்களை கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணுங்க, ஒரு 3 hours 4 hours ஒர்க் பண்ணுங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அப்படி தான் இருக்கும், வேறு வழி கிடையாது. நீங்கள் ஒர்க் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னால் சில பேர் ஒர்க் பண்ண மாட்டாங்க. என்ன ப்ரோ, இன்னும் 5 மணி நேரம் ஒர்க் பண்ணுறதா, இல்லை இன்னும் 3 மணி நேரம் ஒர்க் பண்ணுறதா, 10 நிமிஷம் 20 minutes தான் நான் நினச்சேன், இதுன்னு இவ்வளோ நேரம் எடுக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. எஃபர்ட்னா எஃபர்ட் தான். நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயுமே எஃபர்ட் போட்டு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. சரியா? ஸோ எஃபர்ட் போடணும். அது வந்து ஒரு ரொட்டீனாக மாற்றிக்கிட்டீங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நாள் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் அது அப்படியே பழகிருச்சுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அதுக்குன்னு டைம் ஒதுக்கிடுவீங்க, அதை நீங்கள் சரியாக செஞ்சிருவீங்க. உங்களுக்கு அதை சுற்றி எல்லா விஷயமும் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு காட்டுக்குள்ளே போகிறீங்க, ஒரே செடி கொடியாக இருக்குது. என்ன செடி கொடியாக இருக்குது, ஃபஸ்ட்டு நீங்கள் போகும்போது அந்த எங்கே போகணுமோ அதுக்குண்டான வழியை மட்டும் முதல்ல வெட்டிட்டு போவீங்க. வெட்டிட்டு போகும்போது அப்போதைக்கு கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும். அப்புறம் செகண்ட் டே போவீங்க, இன்னும் கொஞ்சம் வெட்டிட்டு போவீங்க, அப்போ இன்னும் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும். தேர்ட் டே போவீங்க, வழி கொஞ்சம் தெரியும் ஈஸியாக, அப்போ நீங்கள் அந்த வழியிலேயே போயிடுவீங்க. ஃபுல்லாக சுற்றி காடாக இருந்தாலும் நீங்கள் வெட்டின வழி மட்டும் ஈஸியாக இருக்கும். அப்புறம் தேர்ட் டே அப்படியே போயிருவீங்க, 4th 5th 6th அப்படியே போயிட்டே இருப்பீங்க. ஸோ அப்படியே உங்களுக்கு அது பழகிடும். அதே மாதிரி தான் நீங்கள் வந்து என்ன விஷயம் பண்ணுறீங்களோ அது ஃபஸ்ட்டு ஒரு 3 days, ஃபஸ்ட்டு ஒரு 2 days ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் அது வந்து ரொம்ப ஈஸியாக மாறிடும். சரியா? ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டே அப்படி தான். நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்ட்ரெஸ் ஏறும். நீங்கள் வந்து முதல்ல ஒரே ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணணும், அப்புறம்
அதை சுற்றி இன்னொரு விஷயம், அப்புறம் அதை சுற்றி இன்னொரு விஷயம். ஸோ இந்த மாதிரி விஷயம் பண்ணினா தான் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். சரியா? ஸோ இதுதான். நெக்ஸ்ட்டு, ஒரு பிளானே இல்லாமல், ஒரு கோலே இல்லாமல், சும்மா எல்லாரும் பண்ணுறாங்க நானும் பண்ணுறேன் அந்த மாதிரி வந்தீங்கன்னா தயவு செஞ்சு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணாதீங்க. பிகாஸ் பிளான், கோல், டார்கெட் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இந்த மாதத்தில் இத்தனை போஸ்ட், இத்தனை ரீல், இத்தனை வீடியோ போட போகிறேன். இந்த நான் வந்து இத்தனை, அதாவது ஃபஸ்ட்டு மாதத்தில் ஒரு 10 to 20 ஃபாலோவர்ஸ் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு நான் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங்க்கு ஒரு 2 hours டெய்லி நான் வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு கோல், இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் வந்து வேலை பார்க்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும். இதுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் படிக்கணும் நிறையா. இப்போ நீங்கள் ஒரு நீஷ் எடுத்திருக்கீங்க, உங்கள் பேஸ்கெட் பால் தான் உங்கள் நீஷ்னா, அந்த நீஷ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் டெய்லி நிறையா படிக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் அப்போ தான் அதில் உங்களுக்கு ஒரு அப்டேஷன் கிடைக்கும். அப்போ தான் நீங்கள் உங்களுக்கு கண்டென்ட் நிறையா கிடைக்கும். ஸோ உங்கள் நீஷை பற்றி நிறையா படிங்க. சரியா? டெய்லி நியூஸ் பாருங்கள். டெய்லி, அதாவது உங்கள் நீஷ் சம்மந்தப்பட்ட நியூஸ் மட்டும் தான் நான் பார்க்க சொல்கிறேன். அதே மாதிரி உங்கள் நீஷ் சம்மந்தப்பட்ட ஏதாவது அப்டேட்ஸ் வந்திருக்கா, ஏதாவது ப்ராடக்ட்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கா, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருக்கணும். உங்கள் ஒரு பிளான் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் இதை பண்ண போகிறேன், நான் வந்து காலையில் இதை பண்ண போகிறேன், மத்தியானம் இதை பண்ண போகிறேன், சாயந்தரம் இதை பண்ண போகிறேன். ஸோ இதே மாதிரி பண்ணிட்டு ஒரு கோல், நான் வந்து இந்த மந்த்துக்குள்ளே இவ்வளோ பண்ணிட போகிறேன், இதுதான் உங்கள் கோல். சரியா? ஸோ இது நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து இது ஒரு பேப்பரில் கூட எழுதி வச்சு நீங்கள் வீட்டில் கூட ஒட்டி கூட வச்சுக்கலாம். பட் ஒரு பிளான், ஒரு கோல் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து நினச்ச விஷயத்தை போய் அச்சீவ் பண்ண முடியும். சரியா? ஸோ கன்க்ளூஷன் என்னென்னா, ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நீங்கள் பண்ணணும்னா, அதாவது ஒரு நல்ல ஒரு வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு ப்ரொவைட் பண்ணணும், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், அப்புறம் ஒரு நல்ல மென்டரை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல கைடன்ஸ் கிடச்சி நீங்கள் கரெக்டான வேலை போவீங்க. தென் உங்கள் நீஷ் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. டேக்ஸ் டைம், பட் கரெக்டான நீஷாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எப்போயுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். காலையில் எப்படி எந்திரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு, ஒரு 1 week இல்லை 2 weeks. தென் அப்படியே பழகிடும். டெய்லி எந்திச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு அலாரம் வச்சு எந்திச்சிட்டு இருப்பீங்க. அப்போ 2 weeks கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக முழிப்பு வந்துடும். அதே மாதிரி தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக, நான் உங்களுக்கு இப்போ என்னோட கோச்சிங்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஷர் கொடுப்பேன். முதல்ல இதை பண்ணுங்கள், அப்புறம் அதை பண்ணுங்கள், இப்போ இந்த 2 சேர்த்து பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அப்படியே கொடுத்துக்கிட்டே போக 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 ப்ரெஷர் ஏறிக்கிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே போகிற மாதிரி இருக்கும். அப்போ யூ ஷுட் ஸ்டார்ட் ஒர்க்கிங் அண்ட் உங்களோட பிஸ்னஸை நீங்கள் தான் க்ரோ பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பிஸ்னஸில் நீங்கள் தான் முதலாளி, நீங்கள் தான் வேலைக்காரன். சரியா? ஸோ அதனால் நீங்கள் வந்து எதுக்குமே தயங்கக்கூடாது, கீழே இறங்கி வேலை பார்க்கணும். சரியா? ஸோ கரெக்டான ஒரு மைண்ட் செட்டை வச்சுட்டு உங்கள் கோல்ஸ், கரெக்டான ஒரு கோலை செட் பண்ணிவிட்டு உங்கள் ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்றபடி ஒர்க் பண்ணுங்கள். சரியா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நான் உங்களை இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.